இந்த கதையை உண்மையாக கேளுங்க. ஒரு குடும்பத்தில் நடந்த கதையை தான் உங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். உண்மையாலுமே அந்த அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இந்த குழந்தைங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இந்த குழந்தைங்கனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதனால் நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதையை ஒரு தொடர்கதையாக போடுறேன். பிடிக்கலைனாலும் வேண்டான்னு சொல்லிடுங்க. ஆனால் இது உண்மையாக நடந்த கதை தான் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு குடும்பத்தில் எப்படியெல்லாம் நடந்தால் எப்படியெல்லாம் குழப்பங்கள் நடக்குது. நல்லா இருக்கும் குடும்பத்திலெல்லாம் குழப்பி விடுவர்கள் நிறையா இருக்காங்க. அதுதாங்க இந்த கதையாக போட்டிருக்கேன் உங்களுக்கு. இந்த கதை பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை நல்லா இருக்குது, நீங்கள் தொடர்ந்து போடுங்க என்று கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். உண்மையான கதை. நான் ஆள் இல்லாதனால நானாகவே எடுத்து இந்த கதையை போட்டுக்கிட்டு இருக்கேன். என் கூட ஒரு 4 பேர் இருந்த அந்த கதை நல்லா கொண்டு வந்துடுவேன். ஆள் இல்லாதனால நானாகவே இந்த கதையை எடுத்து உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் இந்த கதை பிடிச்சிருக்கு, மேலும் மேலும் தொடர்கதையாக போடுங்கன்னு சொன்னால் அந்த அம்மாவுடைய முழுமையான கதையை உங்களுக்கு நான் போடுவேன். இல்லை என்றால் எனக்கு பிடிக்கலை என்று சொல்லிவிட்டால் இந்த கதையை இதோடு நான் விட்டுருவேன். நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நன்றி. காலம் பூரா கஷ்ட சூழ்நிலையாகவே இருக்குது. நிம்மதியாகவே இல்லை. எப்போ தான் அந்த கஷ்டமெல்லாம் போகுங்க தெரியல. ஆண்டவா. அம்மா அம்மா ஒரு சந்தோஷமான விஷயம்மா. அப்படியாப்பா? அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? என்ன சொல்லுங்க. அதுவாம்மா, எனக்கு சம்பளம் சேர்த்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னையிலேருந்து சம்பளம் எனக்கு 30,000 ரூபா போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு ஓனர். எனக்கு சம்பளம் சேர்த்தி கொடுத்துட்டாங்க. நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துருமா? அப்படியாப்பா? சரி சாமி, ஏதோ அந்த ஆண்டவன் கண்ணு முழிச்ச மாதிரி உனக்கு சம்பளம் சேர்த்தி தரேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. இன்னுமே நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், வீட்டோடு இருங்கம்மா. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். எங்களை வளர்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்ட. இன்னையோடு உங்கள் கஷ்டமெல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், வீட்டில் இருந்து பிள்ளைங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க, அது போதும். என்னங்க என்னங்க, இங்கே வாங்க, எந்திரிச்சு இங்கே வாங்க. ஆண்டி, என்னாச்சு? அந்த இங்கே வாங்கன்னு சொல்கிறேன்ல. இவளுக்கு அதுக்குள்ளே என்னாச்சு தெரியல. ஏண்டி என்ன? வாங்க, இங்கே உட்காருங்க, சொல்கிறேன். என்ன சொல்லு. என்ன இப்போ நீ என்ன சொல்ல வர? ஏன் இப்போ அவ்வளோ அவசரமாக கூப்பிட்டேன்? என்ன? இங்கே பாருங்க, ஒன்று இந்த வீட்டில் உங்கள் அம்மா இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன சம்பள காசெல்லாம் போய் உங்கள் அம்மாகிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறீங்க? அப்போ நான் எதுக்கு இருக்கேன்? ஒரு பைசா கூட உங்கள் அம்மா கிட்ட போகக்கூடாது. எல்லா காசும் என்கிட்ட வரணும், சரியா? இல்லைன்னா நான் வீட்டில் இருக்க மாட்டேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன், உங்கள் அம்மாவை தலைமையில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சிகிட்டு இருக்கீங்க. அப்போ என்னதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த? என்கிட்ட கொடுக்காம உங்கள் அம்மாகிட்ட வந்தோடனே சம்பளத்தை பற்றி உங்கள் அம்மாகிட்ட சொல்லிகிட்டு இருக்க. அப்போ நான் யார் இந்த வீட்டில்? நான்லாம் எடுபிடிக்கவே வந்துட்டேனா? இந்த வீட்டில் எனக்கு எந்த உரிமையும் இல்லை, இப்படி தானே? இங்கே பாருங்கள், சம்பள காசு ஃபுல்லாக என் கைக்கு வரணும். வந்தால் தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா நான் போயிடுவேன். உனக்கு எது சம்மதம்? உங்கள் அம்மாவா நானா? நீயே முடிவு பண்ணிக்கோ.
யாண்டி இப்படி சொல்கிற? எங்கள் அம்மா எங்களை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்கள போய் இப்படியெல்லாம் பேசுகிறியே, உனக்கு மனச்சாட்சியே இல்லையா? எங்கள் அம்மா எனக்கு சாமி மாதிரி. சரி, உங்கள் அம்மா சாமி மாதிரி. உங்கள் அம்மாவை வச்சு குடும்பம் நடத்திக்கோ. நைட்டுக்கு உங்கள் அம்மா வந்து படுக்க சொல்லு. அது கூறு கெட்டவளே, இப்படி பேசுகிற? எங்கள் அம்மா யாருன்னு தெரியாமல் இப்படி பேசுகிற? எங்களை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஏன் உங்களை மட்டும்தான் உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களா? எங்களெல்லாம் எங்கள் அப்பா அம்மா வளர்க்கலையா? உங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டாங்க. நாங்களும் தெருவில் இருந்தால் வந்தோம். எங்களையும் எங்கள் அம்மா அப்பா பெற்று வளர்த்து ஆளாக்கி தான் உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் மட்டும் தெருவில் இருந்து வந்தோமா? நான் நாளைக்கு வேலைக்கு போயிடுவேன். என்னமோ பண்ணுங்க, நாளை விடுங்க. அம்மா அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரி தம்பி, போயிட்டு வா. சரிப்பா, பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுத்துட்டு போப்பா. நீங்கள் எல்லாரும் வீட்லேயே உட்காந்துக்குவீங்க, நான் எல்லாத்துக்கும் சம்பாரித்து கொடுக்கட்டா? ஏதாவது வேலை இருந்தால் செஞ்சு கொண்டு போய் உங்கள் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுங்க. என்கிட்ட காசு இல்லை, நான் வரேன். ஏப்பா, சாயங்காலம் அப்படி சொன்ன, நான் பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போக வேண்டாமா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற. இன்னைக்கு என்ன தம்பி இப்படி பேசுகிறப்பா? ஆமாம் ஆமாம், உங்களுக்கெல்லாம் சம்பாரித்து கொடுக்க நான் தான் பிறந்திருக்கேனா? போய் அவங்கவுங்க வேலை செஞ்சு பிழைக்கட்டும். இந்த பிள்ளைலாம் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணுமா, தமிழ் மீடியம் படிக்கக்கூடாதா? நீ என்னம்மா பண்ணுமா? என்கிட்ட காசு இல்லை, எனக்கு தெரியாது. ஹலோ அம்மா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் என்னை வெளியே நிற்க வச்சுட்டாங்கம்மா. நான் வெளியே நிற்கிறேம்மா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல் வெளியே நிற்க வச்சுட்டாங்களா? நான் என்ன சாமி பண்ணட்டும்? உங்கள் அண்ணனை கொஞ்சம் பணம் கேட்டேன், அவன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. இரு சாமி, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன். அந்த சாருக்கிட்ட ஃபோன் கொடு, நான் பேசுகிறேன். அம்மாடி செம்பகம், ஒரு கிளாஸு டிவி பிள்ளை அங்கே வெளியே நிறுத்திட்டாங்களாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டாமல். நான் போய் சொல்லி ஒரு வாட்டி சொல்லிட்டு வந்துடுறேன். ஒரு கிளாஸ் டீ வச்சு கொடுமா. உங்களுக்கெல்லாம் நான் ஆளுக்காரியா? டீ வச்சு கொடுக்க, உங்களுக்கு அதை பண்ண இதை பண்ண நான் ஆளுக்காரி உங்களுக்கு கிடச்சிருக்கேனா? என் தலை எழுத்து இந்த குடும்பத்தில் வந்து மாட்டிக்கணும்னு கரமத்தெல்லாம் கொண்டாந்து இங்கே கொடுத்துட்டு நம்மளை பேரளவு எடுக்கிறாங்க. ஏம்மா, நான் இப்போ என்ன சொல்லிவிட்டேன்? எதுக்கு இப்படி பேசுகிற செம்பகம்? நான் உன்னை என்ன சொன்னேன்? ஒரு டம்ளர் டீ வைக்க சொன்னேன், நீ வைக்க வேண்டாமா? நானே வச்சு குடிச்சிக்கிறேன். நம்ம டைம் சரியில்லை. நம்ம யாரை குத்தம் சொல்கிறது? யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது. சரிதான், அதுவும் சரிதான், இதுவும் சரிதான். போகலாம், ஆண்டை விட்ட வழி விடுக்கட்டும். கருமாந்திரம் பூட எல்லாம் டீயை வச்சு குடிச்சிட்டு அப்படி அப்படியே போட்டு போனால் இதெல்லாம் யார் கழுவுறது? தலை எழுத்து. இப்படியெல்லாம் நான் வந்து வேலை செய்யணும்னு இவங்களுக்கெல்லாம் தலை எழுத்து. நம்ம இனிமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. நம்ம தனியாக போகிறது தான் நல்லது. என்னைக்கு நம்ம பிடிக்கலன்னு ஆயிட்டோமோ நம்ம நம்பிக்கலாம். ஏம்மா, உன்னால் டீ கூட வச்சு குடிக்க முடியாதா? வீட்டில் தானே இருக்கீங்க, டீ வச்சு குடிச்சிட்டு அந்த பாத்திரத்தை கூட கழுவி வைக்கக்கூடாதா? என்ன தான் பண்ணுறீங்க? அவகிட்ட நான் பேச்சு வாங்கணுமா? எல்லாம் என் தலை